இவ்வளவு கூட்டமா இங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? வணக்கம்ப்பா. பெரியம்மா, நம்ம ஏரியாவில் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது. நாங்கள் ஒவ்வொரு வீரா போய் கலந்துக்க ஆசை இருக்கிறவங்க பேரை நோட் பண்ணிட்டு இருக்கோம். வெளியில இருந்தும் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. நீங்களும் பேர் கொடுக்குறீங்களா பெரியம்மா? பாருங்க, எங்க வீட்டில் இதெல்லாம் வழக்கத்தில் இல்லை. இவ்வளோ காலமா இந்த ஏரியாவில் இருக்கீங்களே, என்னைக்காவது எங்க வீட்டு மருமக ஏதாவது ஃபுட் ஃபெஸ்டிவல்ல பேர் கொடுத்து கலந்துக்கிட்டதை பார்த்துருக்கீங்களா? அப்புறம் என்ன போல்ட்டேனா, நீங்க ஏரியா ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ல கூட பசங்க பேரை கொடுக்க மாட்டீங்க. ஆனா ஸ்போர்ட்ஸ்ல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு, இந்த நேரத்துல உன்கிட்ட என்னால தேவையில்லாம விவாதம் பண்ண முடியாது. எங்க வீட்டுல எது நடக்காதோ அது இனிமேலும் நடக்காது. புரிஞ்சுதா இல்லையா? போல்ட்டண்ணா, ஏதாவது நன்கொடை தெரியுங்களா? நன்கொடையா? எதுக்காக நன்கொடை? நாங்க பேரே கொடுக்காதப்போ நன்கொடை கொடுக்கிற பேச்சுக்கே இடமில்லையே. எந்த நன்கொடையும் கிடைக்காது, கிளம்புங்க. நான் கண்டிப்பா இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்ல என் பேரை கொடுப்பேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பெரியக்கா, நிஷ்டியோட ஸ்கூல்ல கூட ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அப்ப என்னால பேர் கொடுக்க முடியல, கலந்துக்க முடியல. ஆனா இது நம்ம ஏரியாவிலேயே நடக்குதே, இங்க நான் கண்டிப்பா பேர் கொடுப்பேன். ஐடிஎம் படிச்சுக்கா என்ன? மறுபடியும் ஏதாவது புதுசா பிரச்சனை பண்ணணுமா? பிரச்சனைக்கும் உனக்கும் பிரிக்க முடியாத பந்தம் இருக்கு, அதை உன்னை விடவே மாட்டேங்குது. ஆமாக்கா, ஆமா, உங்களுக்கு இப்ப பிரச்சனை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. ஆனா என்னால நீங்க இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்களே, அதுக்கு என்ன? அதெல்லாம் மறந்துட்டீங்களா? நாங்க எங்க மறக்கிறோம், எல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இவ்வளோ புதுசான விஷயங்களையும் பார்க்குறோம். ஆனா ஆஹானா, இது ஏரியா நிகழ்ச்சியை பத்தின விஷயம், ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். உன் போல்ட்டு அண்ணாவை பத்தி தான் உனக்கு தெரியுமே. இவருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா இந்த தடவை என் கழுத்தை பிடிச்சி என்ன நேரா என் பிறந்த வீட்டுல விட்டுட்டு தான் வருவார். அப்படிலாம் எதுவும் நடக்காது. என்னோட வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் தான். ஆனா அந்த சின்னம்மா அப்புறம் என் மாமியார் இருக்காங்களே, அங்க இருக்கும்போது இதெல்லாம் நடக்காது. இதையெல்லாம் மறந்துரு. அப்புறம் இப்போ பெரியம்மாவும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. முயற்சியாவது பண்ணி பார்க்கலாம்ல. பெரியம்மா, உங்க சின்ன மருமக பேரையாவது கொடுங்களே. சின்ன அண்ணி, நீங்க ஃபுட் ஃபெஸ்டிவல்ல உங்க பேரை கொடுங்க ப்ளீஸ். அங்க உங்களை மாதிரி இன்னும் நிறைய பொண்ணுங்க வருவாங்க. என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் இந்த வீட்டு மருமக, நான் எப்படி பேர் கொடுக்க முடியும்? இப்பதானே சொன்னாங்க இந்த வீட்ல இதெல்லாம் நடக்காதுன்னு. காதுல விழலையா? இப்ப என்னோட புகுந்த வீட்டு ஆளுங்களுக்கு பிடிக்காத வேலையை போய் நான் எப்படி செய்வேன்? இல்ல இல்ல இல்ல, என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஒரே ஒரு நாள் விஷயம் தானே. ஏன் நீங்க கட்டாயப்படுத்துறீங்க? நாங்க தான் வேணாம்னு சொன்னோம்ல. காசு பண விஷயமா என்ன? கேட்டுக்கோங்க, ஒருவேளை தவறுதலா இங்க யாராவது ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு பேர் கொடுத்தாலும் இந்த வீட்ல இருந்து எந்த காசும் கிடைக்க போறது இல்ல. இல்ல நீங்க கலந்துக்கிட்டா உங்களுக்கு ஃபுட் ஸ்டால் கிடைக்கும். அதுக்கு மட்டும் வாடகை கொடுத்தா போதும். நாங்க தான் சொன்னோம்ல, எங்களுக்கு இந்த இம்சை எல்லாம் தேவையில்லைன்னு. எங்க மருமக பொண்ணுங்களை வெளியில போய் வர்றதை எப்பயாவது பாத்திருக்கீங்களா? துர்கா பூஜைக்கு கூட பந்தலுக்கு புஷ்பாஞ்சலி அப்புறம் ஆரத்தி நேரத்துல மட்டும்தான் போவாங்க. மத்த ஏரியா மருமகளுங்க மாதிரி நாள் பூரா பந்தல்லே கிடக்க மாட்டாங்க. எங்க மருமகளுங்க அப்படி கிடையாது. பெரியம்மா, நீங்க ரொம்ப நல்லா சமைப்பீங்க. நீங்க ஸ்டால்ல ரொம்ப சுவையா சமைச்சீங்கன்னா சமையல் எல்லாம் வித்துடும். ஸ்டாலுக்கான காசும் வசூலாகிடும். ப்ளீஸ் இப்போ உங்க பேரை கொடுங்களேன் பெரியம்மா. போதும், மேலும் டென்ஷன் ஆக்காதீங்க. ஒரு தடவை சொன்னல, இதெல்லாம் நடக்காதுன்னா நடக்காது. இந்த தடவை நாங்க நிறைய ஸ்டால் போட்டுட்டோம். ஒண்ணு காலியா இருந்தா கூட எங்களுக்கு ரொம்ப பெரிய நஷ்டம் ஆயிடும். வீட்டுல இருந்தே ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஸ்டால்ல அடுக்கி வச்சிரும். அதான் அர்ஜுனண்ணா இருக்கார்ல, அவர்கிட்ட நீங்க ஏதாவது நல்லா சமைச்சு கொடுத்தா போதும், எங்க வேலை முடிஞ்சிடும். சொன்னதையே திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க மறுத்துட்டோம்ல, வேணாம் தான். சாரி, முடியாது. ஆக்சுவலி மிஷ்டி, சோம் மிட்டாய் இவங்கெல்லாம் ரொம்ப சின்ன குழந்தைங்க. இல்லனா அவங்க பேரை கொடுத்துருப்பேன். ஆமா, அதுவும் இல்லாம நாங்க எங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு உன்ன மாதிரி ஊர் சுத்த சொல்லி கொடுக்கல. என்ன சொன்னீங்க? நான் ஊர் சுத்திட்டு இருக்கேனா? வெளியாட்கள் முன்னாடி மருமக கிட்ட எப்படி பேசுறனே, வார்த்தையை அளந்து பேசு. ஊரை சுத்திக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறவடை ஊதாரின்னு சொல்றதுல தப்பில்லையே பெரிய அத்தை. சின்ன மருமகளை பத்தி உனக்கு என்ன தோணுதோ அதை உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ, சரியா? இந்த வீட்டு மருமக கொஞ்சம் மரியாதை கொடுக்க கத்துக்கும். நான் ஊர் சுத்திக்கிட்டு இருக்கேன்னா நீங்களும் எப்பவும் படிக்காத முட்டாள் மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. என்ன நீ என்ன படிக்காதவன்னு சொன்னியா? உனக்கு இவ்வளவு தைரியமா? தைரியத்தை நீங்க தான் காமிச்சீங்க போல்ட்டண்ணா. கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி பேசி இருக்க மாட்டீங்க. கல்விங்கிறது புத்தகத்தை மட்டுமே சார்ந்தது கிடையாது. உங்களை சரியா வளர்த்திருந்தாங்கன்னா எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருக்கும். வெளியாட்கள் முன்னாடி உங்க வீட்டு மருமகளை நீங்க அவமானப்படுத்தி இருக்க மாட்டீங்க. போதும், எப்பவாச்சும் இப்படி. அப்புறம் நீங்களும் கிளம்புங்க. பெரியம்மா, நீங்க எங்க மனசை உடைச்சிட்டீங்க. நாங்க ரொம்ப நம்பிக்கையோட வந்தோம். உண்மையிலேயே என் கையில ஏதோ இல்லப்பா. இவ்வளவு காசுக்கு நாங்க எங்க போவோம்?
அதுவும் இல்லாம இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு செய்ய விருப்பமும் இல்ல. இதெல்லாம் விட்டுருங்க, போம்ப நீங்க கிளம்புங்க. ஆமா, உங்க ஸ்டாலோட வாடகை எவ்வளோ? பெரியம்மா வெறும் 2000 ரூபாய் தான். 2000 ரூபாயா? 2000 ரூபாயில இந்த வாரம் முழு வீட்டுக்கான மளிகை பொருளே வந்துடும். அங்க நீங்க சாப்பாடு வித்து உங்க காசை வசூல் பண்ணிக்கலாம். 2000 ரூபாய் விஷயம் தானே, அது என்ன அவ்வளவு பெரிய தொகையா? நீங்க அங்க ஈஸியா சம்பாதிச்சிடலாம். போன வருஷம் எவ்வளவு கூட்டம் இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? எத்தனை பேர் வந்திருந்தாங்க? நீங்க சொல்றத சொல்லிட்டீங்க, நாங்களும் கேட்டோம். ப்ளீஸ் கிளம்புங்க, ரொம்ப அதிகமாயிடுச்சு. போறோம் போல்டன்னா, இப்படி பேச வேண்டிய அவசியம் இல்ல. வாங்க இங்க இருந்து போகலாம். வாங்க. இங்க நேரத்தை வீணாக்குறதுல எந்த லாபமும் இல்ல. பெரியம்மா, சின்ன அண்ணி வரோம். கேளுங்க கேளுங்க கேளுங்க. உங்களோட இந்த ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, பாருங்க இது ரொம்ப நல்லபடியா நடக்கும். எந்த ஸ்டாலும் காலியா இருக்காது. அப்புறம் உங்களோட விற்பனை இருக்குல்ல, அதுவும் சூப்பரா இருக்கும், பாத்துக்கோங்க. சரி, அப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ. 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 சரி பெரியம்மா, நானும் கிளம்புறேன். சரி, ஆனா கேளு, சொல்லுங்க. இப்போலாம் உன் பேச்சு ரொம்ப மோசமாகிடுச்சு. நாளுக்கு நாள் சின்ன மருமகளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க நீ. பாரோவும் உன்னால அழுதுகிட்டே இருக்கா. யாரோட சாபத்தையும் வாங்குறது நல்லதில்ல, அதனால யாருக்குமே நல்லது நடக்காது. அப்ப பெரியம்மா, நான் சொல்றதை ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? ஏன் இவ்வளவு தன்னிச்சையா நடந்துக்கிறாங்க? ஏன் எல்லாமே அவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க? அப்புறம் இவங்களுக்கு இவ்வளவு தைரியத்தை யார் கொடுக்குறான்னு எனக்கு புரியல. உலகம் பூரா உங்க இஷ்டத்துக்கு தான் நடக்கும்னு உங்களுக்கு ஏன் தோணுது? நீங்க ஏன் அப்படி நினைச்சுக்கிட்டீங்க? நீங்க என்ன இங்க யாருக்காவது பாசா? இல்லையே. நீங்க எதையுமே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீங்களே மத்தவங்க பேச்ச கேட்க மாட்டீங்க. போதும், நீ இதுல எல்லாம் தலையிட வேண்டிய அவசியம் இல்ல. பாக்குறீங்களா பெரியத்தை, உங்க முன்னாடி எப்படி வாய் பேசுறான்னு? மத்த எல்லாரும் அமைதியா இருக்காங்க, ஆனா இவ தொடர்ந்து தொண்ணூத்துக்கிட்டே இருக்கா. 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது போல்ட்டு. சின்ன மருமக இப்படிதான் பேசுவான்னு உனக்கு தெரியும்ல. அப்ப உன் மரியாதையை நீ தானே பாத்துக்கணும் இல்லையா? ரொம்ப அதிகமாயிடுச்சு இதெல்லாம். போய் வேலையை பாரு, பார்த்து போ. மத்த கேளுங்களேன், நாங்க ஃபுட் ஃபெஸ்டிவல்ல பேர் கொடுத்துருக்கோம். பாரு, பாத்தீங்களா, திரும்ப ஆரம்பிச்சிட்டா அந்த பொண்ணு. ஏய், உனக்கு என்னதான் ஆச்சு? 2 நாள் முன்னாடி ஹோட்டல் பிரச்சனையை வச்சு அர்ஜுன் இன்னைக்கு வரைக்கும் திட்டிக்கிட்டு இருக்கான். கேள்வி மேல கேள்வி கேட்கறான். உன் வாழ்க்கையில கொஞ்சம் நிம்மதி வேணாமா? இனி வேற ஏதாவது பிரச்சனையால இந்த வீட்டுல கலவரம் நடக்கிறத நான் விரும்பல. அத்த கேளுங்களேன், பாருங்க எல்லா சாப்பாட்டையும் வீட்லயே சமைச்சு எடுத்துட்டு போகலாம். பதிலுக்கு 4 காசு வருமானமும் கிடைக்கும்ல, இதுல என்ன தப்பு? ஆமா அத்தை. அட, சாப்பாடு வீட்டுல சமைச்சுக்கலாம், ஆனா யாரு விப்பாங்க? இந்த வீட்டு பசங்க யாரும் இந்த வேலையை செய்ய போறது இல்ல. இப்போ அத்தை, நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நான் விக்கிறதுக்கு ஸ்டால்ல இருப்பேன். பாரு, நீ ரொம்ப தைரியம் காட்டாத. குடும்பத்து ஆளுங்களுக்கு எதிரா எந்த வேலையும் செய்யக்கூடாது, புரிஞ்சுதா? அவ்வளவுதான். அத்தை, நான் யாருக்கும் எதிரா இல்ல. நான் வீட்டை விட்டு வெளியில போறேன், அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் வீட்ல இருக்க மாட்டேன், வேற என்ன? உன்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? அங்கேயே வேஷம் போட்டுட்டு போவியா என்ன? என்ன உன்னை இச்சாதாரி நாகினின்னு நினைச்சிட்டு இருக்கியா? இவளோட இந்த பேச்சாலதான் எனக்கு கோபம் தலைக்கு ஏறுது. அத்தை, நான் கோபப்படுற அளவுக்கு அப்படி என்ன சொல்லிட்டேன்? இப்போ நீங்களே சொல்லுங்க. நான் என்ன செய்ய போறேனோ அதைத்தானே சொல்றேன். அப்புறம் இதுக்கு உங்ககிட்ட அனுமதி தானே கேக்குறேன். ஆனா இந்த அனுமதியை நான் கொடுக்க போறதில்ல. அத்தை, நான் உங்களை போக சொல்லியா கேக்குறேன்? நான் எல்லாத்தையும் தனியாவே பாத்துப்பேன், அதை தானே சொல்றேன். நீங்க ஒத்துக்கோங்க அத்தை. அத்தை பாருங்க, இதனால வீட்டுல 4 காசு வருமானம் வரும் தானே. அப்புறம் நாம எல்லாரும் எங்கேயாவது சுத்த போனா நமக்கு உதவியா இருக்கும் தானே. ப்ளீஸ் ஒத்துக்கோங்க அத்தை, ப்ளீஸ். இப்ப ஒத்துக்கணுமா? அப்புறம் எல்லார்ட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்கணும் இல்ல? அந்த போல்ட்டும் என்ன கொஞ்சம் நஞ்சமா பேசுறான். இப்ப கேட்டல்ல, நான் உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடுறேன்னு தானே சொல்லுவான். அப்புறம் எதுக்கு யாரு பொறுப்பை ஏத்துக்கிறது? அத்தை, யாருக்கும் எதுவும் தெரியாது, நீங்களே பாப்பீங்க. எல்லாரும் நம்ம ஸ்டாலுக்கு தான் சாப்பிட வருவாங்க. அப்புறம் இதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? இப்போ அங்க என்ன வேஷம் போட்டுட்டு போவ நீ? அத்தை, நான் என் காலேஜ் அப்புறம் ஸ்கூல்ல நடக்கிற கோ ஆஸ் யூ லைக்ல ஒவ்வொரு முறையும் கலந்துப்பேன். என்ன சொன்ன? அப்படின்னா என்ன? அத்தை, அது மாறுவேட போட்டி. அதுல நான் ஒவ்வொரு முறையும் கலந்துப்பேன், ஒவ்வொரு முறையும் ஜெயிப்பேன். யாரால என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க அத பத்தி கவலைப்படவே வேண்டாம். நீங்க பாத்துட்டே இருங்க. இது ஒரு கலை அத்தை, கலை.
நீங்க எல்லாரும் சாயந்தரம் சரியா ஸ்டாலுக்கு சாப்பிட வந்துருங்க. நீங்க வெறும் ஸ்டாலை பார்க்க தான் வந்திருக்கீங்கன்னு யாருக்கும் தோணக்கூடாது. நீங்க ஃபுட் ஃபெஸ்டிவலை பார்க்க தான் வந்திருக்கீங்கன்னு தான் எல்லாருக்கும் தோணணும். நான் போறத பத்தி நீ கவலைப்படாத, இங்க பக்கத்துல தானே இருக்கு. ஆனா ஒருவேளை அர்ஜுனுக்கு நீ போறத பத்தி தெரிஞ்சு போச்சுனா அப்புறம் என்ன ஆகும்? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவரை நான் பாத்துக்கிறேன். அவருக்கு ஒண்ணுமே தெரியாம பாத்துக்கிறேன். ஒண்ணும் இல்ல. அப்புறம் நீ வீட்ல இல்லாததுக்கு எல்லார்கிட்டயும் என்ன காரணம் சொல்லுவ? அதுக்கு நான் என் அம்மா கிட்ட பேசுறேன். இப்போ திடீர்னு என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போனா நான் என் அம்மா வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அங்க இருந்து திரும்பி வர்றதுக்கு லேட் ஆகிடும். லேட் நைட் தான் திரும்பி வருவேன். அப்புறம் அர்ஜுன் உன்னை திரும்ப வர விடுவானா? அதுவும் தனியா? சரி, ஓகே, நான் அங்கேயே தங்க போறேன்னு அவங்க கிட்ட சொல்லிடுறேன். அப்புறம் நான் ராத்திரி திரும்பி வந்துட்டா அவர் என்ன இங்க இருந்து போகவா சொல்லுவாரு, இல்ல துரத்தி விட்டுருவாரா? அப்படிலாம் செய்ய மாட்டாருல்ல. இப்ப திரும்பி வர்றது உறுதி இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா நான் திரும்பி வந்துட்டேன். ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவேன். அதுல என்ன இருக்கு? ஆமா ஆமா ஆமா, ஏதாவது ஒண்ணு. பாத்தீங்களா, தெல்லம் உள்ள வேலை செய்யறதுல இவ மூளை அவ்வளோ வேகமா வேலை செய்யுது. என்ன சிரிக்கிறீங்க? அங்க ரொம்ப ஜாலியா இருக்கும். இவங்க ஸ்டால் போட்டா நாங்களும் அங்க கண்டிப்பா வருவோம். அப்புறம் நீ எங்களுக்கு ஓசியில சாப்பாடு போடுவல. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு என் மேல வைக்காதீங்க. அப்படி எதுவும் நடக்காது. அப்படியா? காசு கொடுக்காம எங்களுக்கு கொடுப்பியா? இல்ல, கண்டிப்பா இல்ல. காசு கொடுங்க, சாப்பாடு வாங்குங்க, சிம்பிள். ஆனா உன் டுக்குன்னு அண்ணா இருக்காருல்ல, அவர் உனக்கு கண்டிப்பா உதவி செய்வாரு. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். பாருங்க, அவர் நமக்கு சாப்பிடவும் வாங்கி தருவாரு. அதெல்லாம் விடு. நீ என்னென்ன சமைக்க போறேன்னு சொல்லு. நான் என்ன சமைக்க போறேன்னு இன்னும் யோசிக்கவே இல்லக்கா. ஆனா ஒரு விஷயம், நான் என்ன சமைச்சாலும் பாருங்க, மக்கள் அதை சாப்பிட்டு மயங்கிடுவாங்க. நீங்க எல்லாரும் பாருங்க, நான் இதுல இருந்து கண்டிப்பா கொஞ்சம் காசு சம்பாதிப்பேன். இவ்ளோ காசை முதலீடு பண்றதுக்கு காசு எங்க இருந்து வரும்? ஒருவேளை நஷ்டமாச்சுனா என்ன பண்ணுவ? அத்தை, நீங்க அத பத்தி கவலைப்படவே வேண்டாம். 2000 ரூபாங்கிறது அவ்வளோ பெரிய தொகை ஒன்றும் இல்ல. சின்ன தொகை தான். நான் மேனேஜ் பண்ணிப்பேன், சமாளிச்சுப்பேன். அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் காசும் இருக்கு. நீங்க மட்டும் பாத்துக்கிட்டே இருங்க. நான் என்ன பண்றேன்னு. நான் கண்டிப்பா இந்த காசை டபுளாக்கே தீருவேன். பாருங்க, நீங்க நல்ல ஐடியா இல்லையா? அட, ஆனா நம்ம கையில கொஞ்சம் கூட நேரம் இல்லையே. நாளைக்கு தான் ஃபெஸ்டிவல். அட அக்கா, அப்படின்னா இன்னைக்கே சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணணுமா? எப்படி நடக்கும்? அட அமைதி அமைதி அக்கா, நாளைக்கு சாயங்காலம் தான் ஃபெஸ்டிவல். எல்லாம் சரியாகிடும். அட அதெல்லாம் சரிதான். ஆனா என் மாமியார் பார்த்துட்டா என்ன ஆகும்? அட எங்க அக்கா, உங்க மாமியார் சமையல் அறைக்கா வராங்க. நீங்க எல்லாரும் எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருங்க. மீதிய நான் பாத்துக்கிறேன். அட, அது நாங்க கண்டிப்பா செய்வோம். நாங்க எப்போ உன் கூடவே தான் இருக்கோம். அத்தை கொஞ்சம் கை கொடுத்தா போதும், எல்லாம் செட் ஆயிடும். அத்தை, அந்த கிருப்பிட்டா செய்ய சொல்ல, நான் எப்படின்னு சொல்லித்தரேன். அட இல்ல 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 இல்ல, பாருங்க தன்னோட மாமியார் என்ன பண்றாங்கன்னு. அட விடுன்னு விடுன்னு மாமியார போய் கட்டி பிடிக்கிறா. அத்தை, இப்ப நான் எங்க அம்மாவை கட்டி பிடிக்க முடியும்னா உங்களை ஏன் கூடாது? இப்ப என் மாமியார் என்ன ஏலியனா? மனுஷி தானே. அப்புறம் ஒரு தாயாரும் கூட. இப்போ நீங்களே சொல்லுங்க, உங்க பசங்க உங்களை கட்டி பிடிச்சா நீங்க அவங்க மேல கோவப்படுவீங்களா? இல்லல. அப்ப நாங்க 4 மருமகளும் உங்களை கட்டி பிடிச்சப்போ உங்களுக்கு கடுப்பா இருந்துச்சா? பரவாயில்ல, தப்பாவே தோணட்டும், நான் கட்டி பிடிப்பேன் பிடிப்பேன் பிடிப்பேன். இல்ல இல்ல இல்ல, விடுங்க, என்ன விடுங்க. அட என்ன விடுங்க விடுங்க, மூச்சு விட விடுங்க. மூச்சு வாங்கிட்டீங்களா? அப்புறம் ஐயோ அம்மா, நான் இவங்களை என்ன பண்றது? பாரு, ஓ கடவுளே,
என்ன விஷயம் அண்ணி? என்ன இன்னைக்கு சமையலறையில நீங்க என்ன பண்றீங்க? இப்போ சமையலறைக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க அனுமதியை வாங்கணுமா? உங்கள்கிட்ட பேச ஒண்ணும் இல்ல. அது சரி, இன்னைக்கு ஏதாவது விசேஷமா இல்ல? உங்க வீட்ல இருந்து யாராவது வர போறாங்களா? நான் என் வீட்டு ஆட்களை எப்பவாவது விருந்து வைக்கிறேன்னு சொல்லி இங்க கூப்பிட்டுருக்கேனா? அப்ப ஏன் என்கிட்ட இப்படி மாத்தி மாத்தி கேள்வி கேக்குறீங்க? மூளை குழம்பிடுச்சா உங்களுக்கு? அட டாக்கூர், நம்ம ஏரியால ஒரு உணவு திருவிழா நடக்குது. அந்த பசங்க என்ன சொன்னாங்க? ஃபுட் ஃபெஸ்டிவல் அத்தை. ஆமா, அதுவேதான். நம்ம வீட்ல இருந்து யாரும் எந்த விழாவுக்கும் போறது இல்ல. அத வீட்லயே ஏதாவது ஸ்பெஷலா நல்லா சமைக்க கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் அந்த தம் ஆலு சமைக்கிறேன். அப்புறம் மருமகள்களும் உதவி பண்ண வந்துட்டாங்க. ஆனா அண்ணி, 4 மருமகளுங்க உங்களுக்கு உதவி பண்றாங்க, அதுவும் வெறும் தம் ஆலு சமைக்கிறதுக்கா? ஒருவேளை பூரியும் சுடுற ஐடியா இருக்கா என்ன? எங்க நம்ம கிட்ட எங்க அவ்வளோ காசு இருக்கு டாக்கூர்? தம் ஆலுவோ செஞ்சு அப்புறம் பூரியும் சுடுறதுக்கு உங்களுக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? என்னவோ இந்த வீட்டு காத்தே மாறிடுச்சுல. நாளுக்கு நாள் இந்த வீட்டுல புதுசா ஏதாவது நடந்துகிட்டே இருக்குல்ல. சின்னம்மா, உங்களுக்கு தம் ஆளு பிடிக்குமா? எனக்கு தம் ஆலு பிடிக்குமா இல்லையான்னு ஏன் அப்படி கேக்குற? யாருக்கு பிடிக்குமோ அவங்க சமையலறையில கூடாரம் போட்டு உட்காந்துட்டாங்க. என்னவோ கடைசி வரைக்கும் நம்ம அதிர்ஷ்டத்துல ஏதாவது மிஞ்சுமா இல்லையான்னு. இதென்ன, இந்த வீட்ல இது வரைக்கும் ஏதாவது நல்லா சமைச்சு யாருக்காவது கிடைக்காம போயிருக்கா என்ன? இல்ல நானே எல்லாத்தையும் தனியாவே சாப்பிடுவேன்னு நினைக்கிறீங்களா? ஆனா இல்ல அண்ணி, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, முன்னாடி நம்ம வீட்ல எந்த புது விருந்தாளியும் வந்திருக்கலையே. அப்படின்னா நான் மட்டும் தனியா இந்த வீட்ல எல்லாத்தையும் சாப்பிட்டுடுறேன்னு சொல்ல வரீங்களா? நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்போ அப்படி நடந்துச்சு நீங்களே சொல்லுங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் எதை சமைச்சிட்டு போனாலும் எல்லாருக்கும் தானே சமைச்சேன். இப்போ அந்த நாள் விஷயத்தையே எடுத்துக்கோங்க. நாங்க அத்தையோட பிறந்த வீட்டுக்கு அத்தையோட போனப்போ உங்களுக்காக தம்மாலு, பூரி, அல்வா எல்லாம் சமைச்சு வச்சிருந்தோனே. உனக்கு எதிர்த்து பேச மட்டும்தான் தெரியுது, பெரியவங்கள மதிக்க தெரியல. சின்னம்மா, நான் அப்படி உன்னால அமைதியா இருக்க முடியாதா? பேச வந்துடுவேன், சும்மா இரு. பெரிய அக்கா, நான் என்ன தப்பா சொன்னேன்? நீங்களே சொல்லுங்க. யாராவது என்ன நான் மட்டும் முழு வீட்டு சாப்பாட்டையும் சாப்பிடுறேன்னு சொன்னா எனக்கு கஷ்டமா இருக்காதா? நீங்களே சொல்லுங்க. உங்ககிட்ட யாராவது இதை சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? நான் சின்னம்மா கிட்ட இவ்வளோதானே கேட்டேன், அவங்களுக்கு தான் ஆலு பிடிக்குமா இல்லையான்னு. ஆமா பிடிக்கும், அதுக்கு என்ன இப்போ? ஒன்றும் இல்லை அத்தை, நாங்க தம் ஆலு செய்யறோம்னா நீங்க சந்தோஷம் தானே படணும். ஆனா நீங்க என்னையே கண்டபடி திட்டுறீங்க. பாக்குறீங்களா பெரிய நீ, உங்க சின்ன மருமகள் தைரியம் எவ்வளவு கூடி போச்சுன்னு. அப்புறம் இவளை இவ்வளவு தலையில தூக்கி வச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? துர்கா பூஜையில இவளோட வீட்டு ஆட்கள் உங்களுக்கு தங்க வளையல் பரிசா கொண்டு வர போறது ஒண்ணும் இல்லையே. ரொம்ப அதிகமாவே பேசுறா. படிப்பு இவ தலையில ஏறிடுச்சு. சொல்ல போனா நான் யாரையும் தலையில தூக்கி வச்சுக்கல டாக்கூர். அப்புறம் நீங்க சமைச்சுக்கிட்டே இவ்வளவு பேசுனீங்கன்னா சாப்பாடு நல்லா வருமா? ஏதாவது கொஞ்சம் கூடி குறைஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? கவனம். சொல்ல போனா எனக்கு பேசுறதுல எந்த ஆர்வமும் இல்ல. வீட்டுல அப்படி என்னென்ன சமைச்சிருக்கீங்க? அதுக்காக 4 மருமகளுங்க உங்களுக்கு உதவி பண்றாங்க. தம் ஆலு அப்புறம் பருப்பு சாம்பார் செய்யறோம். இன்னைக்கு சுத்தமான சைவ சாப்பாடு ரெடி ஆகும். நீதா மருமகளே, உன் கையில என்ன இருக்கு? என்ன மறைக்கிற நீ? இல்ல, அது இப்போ சின்னம்மா, அது என்னன்னா, உங்க மருமகனுக்கு உடம்பு சுத்தமா சரியில்லை. அதனாலதான் நான் சப்பாத்தி செய்ய மாவு பிசைஞ்சுக்கிட்டு இருந்தேன். பெரியம்மா கொஞ்சம் மைதாவும் கலந்துக்கோன்னு சொன்னாங்க. இதுல என்ன இருக்கு? இருந்தாலும் நல்லதில்ல, சளி பிடிச்சிருக்கு. அதனால அவருக்கு பூரி சாப்பிடுறது தான் சரியா இருக்கும். டுக்கூனுக்கு உடம்பு சரியில்லையா? ஆனா இத பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாதே. அட இல்ல, ரொம்ப உடம்புக்கு முடியாமலாம் இல்ல. அது என்னன்னா, சளியால கொஞ்சம் காய்ச்சல், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்போ அவனுக்காக மட்டும் பூரி செய்வீங்களா? ஆனா நீ கொஞ்ச நேரம் முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்டேன்ல, பூரி எல்லாருக்கும் செய்வீங்களான்னு. அப்போ நீங்க சுத்தமா முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே. இப்போ எல்லாருக்கும் பூரி செய்யல, அதனாலதான் வேணாம்னு சொன்னேன். டுக்குனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அதனால அவனுக்கு சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னான். அவனுக்காக பூரி சுடுறோம். உங்களுக்கு சாப்பிடணும்னா சொல்லுங்க மருமகளே. டாக்கர் அன்னிக்கோ 4-5 பூரி சுட்டுடுங்க. சரி, நான் சுட்டுடுறேன். இல்ல, அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. நீங்க எல்லாரும் சாப்பிடாதப்போ நான் எப்படி சாப்பிட முடியும்? எனக்கு அந்த பழக்கம் இல்ல. பெரிய மருமகளே, நீ என்ன பண்ற? நான் சின்னம்மா, நான் வீட்டு மசாலாவை எடுத்துட்டு இருந்தேன். இதோ பாருங்க. அப்புறம் பாரு நீ. ஆமா, என்ன
நீ என்ன எங்க வெட்டி கதை பேசிட்டு இருக்கியா? கதை எங்க பேசுறேன், காய்கறி நறுக்கிறேன். நைட்டுக்கு காய்கறி நறுக்கிட்டு இருக்கேன் பாருங்க. இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு. சமையலறையில ஏன் இவ்ளோ கூட்டம் சேர்த்திருக்கீங்கன்னு தெரியல. கூட்டம் எங்க இருக்காத்த? பெரிய அம்மா எந்த பொருளும் தேடக்கூடாதுன்னு தான் நாங்க இங்க இருக்கோம். வெளியில எங்களுக்கு எந்த வேலையும் இல்லையே. சமையல் அறையில தானே நாங்க வேலை செய்யறோம். இப்போ அவங்க வெறும் தம்மாலு செய்யறாங்க. அதுக்கப்புறம் சுத்தப்படுத்துற வேலையை நான் தானே செய்யணும். அதனாலதான் நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம். பேச்சுல உங்ககிட்ட யாருமே ஜெயிக்க முடியாதுல்ல. நானும் கிளம்புறேன். சாமி கும்பிடுற வேலை பாக்கி இருக்கு. ஆமா, டாக்கூர் கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க. சொல்ல போனா எனக்கும் இன்னைக்கு உடம்பு சரியில்லை. நானும் போறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அப்புறம் நீ எப்ப பிறந்த வீட்டுக்கு கிளம்புவ? பிறந்த வீட்டுக்கு போறாளா? இவ பிறந்த வீட்டுக்கு போறாளா? இன்னைக்கு திடீர்னு இவ பிறந்த வீட்டுக்கு போறது எப்படி முடிவாச்சு? நம்ம வீட்டுல மத்த மருமகளுங்க பிறந்த வீட்டுக்கு போறதை பத்தி பேசுறதே இல்லையே. ஆனா இவ மட்டும் ஏன் இவ வீட்டுக்கு போவா? அவ அம்மா உடம்பு திடீர்னு மோசமாகிருச்சு. இப்போ ஒரே பொண்ணு, போய் தானே ஆகணும். அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவ பெரியப்பாவும் பெரியம்மாவும் தகவல் அனுப்பினாங்க. இந்த விஷயத்தை பத்தி அர்ஜுனுக்கு தெரியுமா? அர்ஜுனுக்கு எப்படி தெரியும்? இப்பதானே தகவல் வந்துச்சு. இப்போ இவட பிறந்த வீட்டுக்கு கொண்டு போய் விட அர்ஜுன என்ன ஆபீஸ்க்கு லீவ் போட சொல்லணுமா? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவ வரும்போது இவளையும் கூட்டிட்டு வருவான்ல. இப்ப இவ அங்க போய் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது. ஆமா, ஏதாவது மேல கீழே ஆகிட்டா எப்ப வருவா எப்ப வரமாட்டா எப்படி தெரியும்? அப்புறம் இவ அங்க தங்க வேண்டிய அவசியம் இருந்தா தங்கிடுவா. அப்புறம் வரணும்னா அர்ஜுன் கூட்டிட்டு வருவான். அதாவது போய் கூட்டிட்டு வருவான். சரிதானே? அது வரைக்கும் பார்க்கலாம். ஹரி ஹரி, இவ அம்மாவுக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாம போனதுக்கே இவளை பிறந்த வீட்டுக்கு போக அனுமதி கொடுத்துட்டீங்க. எப்படி கொடுக்காம இருப்பேன் டாக்கூர்? இப்போ அவ அம்மா, இவ ஒரே பொண்ணு. இவ பாக்கலனா வேற யாரு பாப்பா? ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் சின்ன மருமக. உன் அதிர்ஷ்டத்தால இந்த வீட்டோட எல்லா விதிகளும் மாறிட்டு இருக்கு.